ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேண்ட் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுற நீடில்ஸை பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ரூச் கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணும்போது நீடிலுக்கு உள்ள இன்செர்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீடிலோட நம்பர்ஸ், அந்த நம்பரை யூஸ் பண்ணி எந்தெந்த நம்பரை எந்தெந்த ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீடில் செட்டில் இருக்கிற இந்த நீடில்ஸை பற்றின டீட்டெயில்ஸ், நீடில் செட்டில் எப்படி நீடில்ஸை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும், அதே மாதிரி நீடில்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், வெளியே எப்படி எடுக்கிறது, உள்ளே எப்படி வைக்கிறது, அந்த மாதிரி பட்ட டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட் ஸ்டிச் நீடில் தான். இந்த நீடிலை ரன்னிங் ஸ்டிச்சு, ஹெம்மிங் ஸ்டிச்சு அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்பர் 6, 7 இப்படிப்பட்ட நீடில்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கும்போது அந்த நீடிலோட அதாவது ஹோல் இருக்கிற அந்த போர்ஷனை பார்த்து வாங்குங்க. அந்த ஹோல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே நம்பரில் ஹோல் பெருசாக இருக்கிறத நீங்கள் வாங்குங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு, பூலியன் நாட் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்ட்ராண்ட்ஸை உள்ள இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நீடில் செட்டில் பாருங்கள், இதே 7 தான், நம்பர் 7 நீடில் தான். அதில் அந்த நீடிலோட காது பகுதி, அந்த ஹோல் இருக்கிற பகுதி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போது ஜர்தோசி, சீக்வன்ஸ் அதுக்கெல்லாம் இந்த நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் இன்செர்ட் ஆகும். அந்த காது பகுதி வரும்போது அதுக்கு அங்கே உள்ளே போகாது. இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்பர் 10 நீடில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே மெல்லிசாக இருக்கும். அந்த நீடில் செட்டில் இந்த ஸ்டார்டிங்கில் 2 சைடுமே ஸ்டார்டிங்கில் இருக்குது பாருங்கள், ரொம்ப மெல்லிசாக இருக்கும். இதை நீங்கள் சீக்வன்ஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணும்போது சுகர் பீடு, டியூப் பீடு, கட் பீடு, லாங் டியூப் பீடு எல்லாத்துக்குமே 10ஆம் நம்பர் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோல் நல்லா பெரிய அளவில் இருக்கிற மாதிரி நீடில்ஸ் இருக்கும். அந்த நீடில்ஸை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணலாம். ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு தனியாகவே ஒரு நீடில் இருக்குது. இந்த நீடில் செட்டில் இருக்கிறதில் இந்த மாதிரி பெரிய ஹோலை நீங்கள் ரிப்பன் எம்ப்ராய்டரி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நீடில் செட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீடிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கும், நீடிலை எடுக்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா எல்லா நீடிலும் இருக்கிறதுனால நீடிலுக்காக நீங்கள் தேடி அலைய வேண்டிய தேவை இருக்காது. சம்டைம்ஸ் நீங்கள் நீடில் தனியாக தான் வாங்குகிற சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, தனியாக வாங்கும்போது இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கிக்கோங்க. நம்பர் 10 நீடில் நீங்கள் ஜர்தோசி ஒர்க்கு, சீக்வன்ஸ் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு, சுகர் பீடு, கட் பீடு, டியூப் பீட், லாங் டியூப் பீட் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 6 or 7 நீடில் நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் ஸ்டிச்சுக்கு நம்பர் 10 நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா நீடில் பிரேக் ஆயிரும், உடனே உடஞ்சிரும். ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். இந்த மாதிரி பெரிய நீடில் கூட கடையில் கிடைக்கும். இது நான் தனியாக வாங்கின பெரிய நீடில் தான். ரிப்பன் ஒர்க்குக்கு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ரிப்பன் ஒர்க்குக்கு நார்மலாக இந்த மாதிரி ஹைட்டு கம்மியாக இருக்கும், இந்த ஹோல் பெருசாக இருக்கும், நீடிலோட லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீடிலோட ஷார்ப்னஸ், அந்த நம்ம பஞ்ச் பண்ணுற அந்த ஏரியாவும் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும். அப்படி நீடில் கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. அது என்கிட்ட இல்லை, நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த நீடில் செட்டிலேருந்து நீடில்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த நீடிலில் அந்த நீடில் செட்டை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோல் தெரியும். அந்த நீடில் செட்டு ஃப்ரண்டில் இருக்கிறது தனியாக, கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது தனியாக, கீழே இருக்கிறது தனியாக, இந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். மூவ் பண்ணி அந்த சின்ன ஹோல் இருக்கிறத உங்களுக்கு எந்த நீடில் தேவையோ அதுக்கு நேரே மேலே இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த பெரிய நீடில் எடுக்கிறதுக்காக அந்த பாக்ஸில் அந்த ஹோலை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே லைட்டாக தட்டி விட்டுட்டோன்னா அந்த ஹோல் வழியே நம்மளுக்கு தேவையான நீடில் வந்துடும். யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி அதே ஹோலில் நீங்கள் உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு அந்த ஹோலை மறக்காமல் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இன்னொரு டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. நீடிலோட கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரினா நீடில் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு கம்மி. நீடில் அப்பப்போ தேடி அலைய வேண்டிய தேவை இருக்காது. இந்த நீடில் செட்டு யூஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நீடில்ஸோட நம்பர், எந்தெந்த நீடில் எதுக்கு யூஸ் பண்ணணும், நீடில் செட்டை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.